திருப்புகழ் 496. இருளும் ஓர் கதிர் அணுக ஒண்ணாத பொன் இடம் அது ஏறி என் இரு நோயும் எரியவே மலம் ஒழியவே சுடர் இலகும் மூலக ஒளி மேவி அருவி பாய இன் அமுதம் ஊற உன் அருளெல்லாம் எனது அளவு ஆக அருளியே சிவம் மகிழவே பெற அருளியே இணை அடித்தாராய். பரமதேசிகர் குரு இல்லாதவர் பறவை வான்மதி தவழ் வேணி பவளமேனியர் எனது தாதையர் பரமராசியர் அருள் பாலா மருவி நாய் என அடிமையாம் என மகிழ் மெய் ஞானமும் அருள்வோனே மறை குலாவிய புலியூர் வாழ் குரமகள் மெல் ஆசைகொள் பெருமாளே அருவிப்பாய இன் அமுதம் ஊற உன் அருளெல்லாம் எனது அளவாக அருளியே சிவம் மகிழவே பெற அருளியே இணை அடி தாராய். மேலான தேசிகன் தமக்கு ஒரு குரு இல்லாதவர் பரந்த வானத்தில் உள்ள சந்திரன் தவழ்கின்ற சடையை உடைய பவளமேனியர் எனது தாதையர் பரம ரகசியத்தினரான சிவபெருமான் பெற்ற குழந்தையே என்னிடம் வந்து என்னை அடிமையாக கொண்டு மகிழ்ந்து மெய்ஞானத்தை எனக்கு அளித்து அருளியவனே மருவி என்னிடம் வந்து நான் என்னை அடிமையாம் என மகிழ்மை ஞானமும் அருள்பவனே வேதம் விளங்கும் புலியூரான சிதம்பரத்தில் வாழ்பவனே குறப்பெண் வள்ளியின் மீது ஆசை கொண்ட பெருமாளே இருளும் சூரிய சந்திரர் ஒளி எதுவும் அடைய முடியாத பொன்னிடத்தை அடைந்து என் இரு வினைகளும் நல்வினை தீவினை என இரண்டும் எரிந்து அழிய ஆணவ கர்ம மாயை என்னும் மும்மலங்களும் ஒழிய ஒளி விளங்கும் மூலாக்கினி பொருந்தி அருவி பாய்வது போல் இனிய தேவ அமிழ்தம் ஊற உன் திருவருள் எல்லாம் எனக்கு உரியதாக உதவி சிவஞானத்தை நான் மகிழ்ந்து பெறும்படி நின் இணையடிகளை எனக்கு தந்தருளுக நின் திருவடிகளை தந்து என்னை ஆட்கொள்வாயாக என்று வேண்டியவாறு.